ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு நவம்பர் மாதத்துக்குரிய ராசி பலன்கள். இந்த நவம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் இப்போ அதிசாரமாக கடகத்தில் உச்ச பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்கார். அந்த உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை பார்த்தீங்கன்னா செவ்வாயின் மீது பதிகிறது. ஆட்சி பலம் மிக்க செவ்வாயின் மீதும் புதன் பகவான் மீதும் சனி பகவானுடைய பார்வையில் சனி பகவான் மீதும் பதிகிறது. இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த நவம்பர் மாதம் 16க்கு அப்புறம் அந்த குருவினுடைய பார்வை சூரியன் மீதும் பதிகிறது. அப்போ செவ்வாய் புதன் எங்க அமர்ந்திருக்காருன்னா விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கு. சனி பகவான் மீனமனையில, ராகு பகவான் கும்பத்தில், கேது பகவான் சிம்மத்தில், சுக்கிர பகவான் துலாம் மனையில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார். இதுதான் கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக இந்த நவம்பர் மாதம் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரி பலன்கள் எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீன ராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அதாவது அதிசாரமாக கடகமனையில் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறது ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு. ராசிநாதன் ராசியை பார்ப்பதும் உச்ச பலத்தோட வலிமையாக இருப்பதும் இந்த விரயத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானையும் அந்த குரு பகவான் பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு தான். அப்போது ஒரு மனக்குழப்பமாக இருந்தீர்கள். 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருக்கிறது. ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததல்லவா, இப்போ சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு தீர்க்க முடியாத ஒரு குழப்ப நிலையில் இருந்த உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அந்த குழப்பம் தீர்ந்து ஒரு டிசிஷன் மேக்கிங், அது இதை எடுக்கணும் அப்படிங்கிறத அதை ஸ்ட்ராங்காக எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமையும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள், ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், உங்கள் மனதில் அதாவது ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் தோன்றி கொண்டிருந்ததல்லவா, இப்போ அது பாசிட்டிவ் எண்ணங்களாக மாற்றக்கூடிய தன்மை, டல்லாக இருந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே நல்லா இருக்க போகுது. இந்த நவம்பர் மாதம் பாருங்க, 2ஆம் அதிபதி, குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்காதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்கா இருக்கார். 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரனும் ஆட்சி பலமா இருக்கு. ஸோ 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் வலுப்பெறக்கூடிய ஒரு மாதம் நவம்பர். சார் 2ஆம் அதிபதி வலுப்பெற்ற என்ன இருக்கும்? என்ன குடும்பம் நல்லா இருக்க போகுது, நல்லா அமைக்க போறீங்க, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்க போறீங்க, புரிஞ்சு கொள்ளாத கணவன் மனைவிகள் இப்போ புரிஞ்சுக்க போறீங்க, குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் இப்போ விலக்கி விட போறீங்க, பொதுநல எண்ணங்களை வரக்கூடிய ஒரு தன்மை இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பணம் ரீதியாக, பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இப்போ இந்த மாதம் பொருளாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. கடைசி நிமிஷமாவது உங்களுக்கு தேவையான பணம் ஏதோ ஒரு வகையில் கைக்கு கிட்டும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கார். அப்போ 3ஆம் அதிபதி 8ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜாமீன் கையெழுத்து, ஒப்பந்தங்கள் பண்றது, டாக்குமெண்ட் பண்றது, ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா 3க்குரியவன் 8ல் போய் மறைஞ்சிருக்காரா. அப்போ மறைந்து, அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியும், ஒரு இடத்த வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்காங்கிறது செக் பண்ணணுங்கிற சொல்ல வர. அப்போது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒப்பந்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையோட செயல்பட வேண்டும் என்பதை இந்த மீனராசி என்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வீடு வாங்குறதும்
இடம் வாங்குறதும் வாங்கக்கூடாதுங்கிற அமைப்பு இல்லை, வாங்கலாம், பட் செக் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் மனசுல இருந்தா போதும். ரைட் சார், தாய் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் 4ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 4ஆம் அதிபதி இப்ப எங்க இருக்கார்? 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கு. குருவின் பார்வை இருக்கு. உங்க பார்வையில் உங்க அம்மா இருக்காங்கன்னு அர்த்தம். ஹெல்த் பிரச்சனையா? சரி செய்து விடுவீர்கள். அம்மாவுக்குள்ள பிரச்சனைகள், அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் எடுத்துக்கலாம். வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு மாதம். 4ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கா, அப்ப வாங்கிக்கலாம், வாங்குவதற்கு குறை இல்லை. குரு பார்க்கிறார், நீங்க பார்க்குறீங்க. ஒரு ரிப்பேர் ஆயிருக்கு, இல்லை 2 வீலர் இருக்கு, 4 வீலரை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலேயே 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அவர் மாறிட்டே இருப்பார். 2 நாளுக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். ஆனா 5ல குரு உட்கார்ந்து இருக்கார். அப்போ குழந்தை ஸ்தானத்தில் குழந்தை காரக கிரகம் உட்கார்ந்து இருக்கார். அப்போ குழந்தைகளுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். குழந்தைகள் ஆசைகளை நிறைவேற்றுவது, குழந்தைகள் படிப்பு செலவுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, குழந்தைகள் அதாவது குழந்தைகள் ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசைகளுக்கு எதையாவது ஒன்று செய்து அவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய, அல்லது குழந்தைகளால் உங்களால் குழந்தைகள் ஒரு நட்பெயரை கொடுக்கக்கூடிய. இது வரைக்கும் டல்லாக படிச்சுட்டு இருந்தார்ப்பா, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறார். டீச்சர்ஸோட ஒரு பெயர் புகழை கொடுக்கக்கூடிய குழந்தைகள், சொல்லிக் கொடுத்தல் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவங்க, குருவின் தொழிலில் இருக்கக்கூடியவங்க, இந்த மீனராசி என்பவர்கள் நல்லது இருக்கும். டீச்சிங்கில் இருக்கிறவங்க, போதனை செய்பவர்கள், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் நல்லா இருக்கும். இந்த மாதம் பொறுத்தளவு மீனத்துக்கு ராசிநாதன் நல்லா இருக்கார். ராசிநாதன் நல்லா இருந்தா என்ன, நம்ம நல்லா இருக்கோம்னு அர்த்தம். எவ்வளவு அழுத்தம் பிரஷர் வரட்டுமே, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த நவம்பர் மாதம். 6ஆம் அதிபதி 8ல் இருக்கார். 6, 8 கனெக்ட் ஆகுது. 6க்குரியவன் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். பெருசா உங்களை ஒன்றும் பண்ணாது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள், தந்தையால் திடீர் வாய்ப்புகள். தந்தை ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும், அது வேற விஷயம். 6க்குரியவன் 8ல் இருக்கார். அப்போ தந்தையின் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் தந்தையால் திடீர் அதிர்ஷ்டம், அரசாங்கத்தால் திடீர் அதிர்ஷ்டம், அரசாங்க உதவிகள் கிடைப்பது, ஒரு சிலருக்கு திடீர் என்று அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு கிடைப்பது. ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் நவம்பர் மாதம். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். நல்லதுதான். 7க்குரியவன் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு தான். பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும், அவ்வளவுதான். உங்களை விட பெரிய பெரிய மனிதர்கள் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பு, கடவுளினுடைய அனுகிரகம், யாத்திரைகள் செல்வது, இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 10ஆம் அதிபதி உச்சம், வலிமையாக இருக்கார். 10ஆம் அதிபதி உச்சம். இப்போ சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வேலையில் ஒரு மாற்றம் மாறணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு டக்குன்னு ஒரு நல்ல பீரியட் இப்போ. ஆனால் வேலையை விட்டுட்டு மட்டும் தேடக்கூடாது. திருப்பி திருப்பி சொல்கிற மீனராசி என்பவர்கள் வேலையை விட்டு விட்டு தேடக்கூடாது. ஏன்னா சந்திரன் உங்கள் ராசி, அதாவது சனி விரையாதிபதி எப்படி இருந்தாலும் மேலே உட்காந்துருக்கார். டக்குன்னு கோவப்பட்டு ஆக்ரோஷம், ஏன்னா செவ்வாய் ஆக்ரோஷ கிரகம், கோப கிரகம், 8ஆம் அதிபதி வலுப்பெறுது, ஆக்ரோஷ கிரகம் வலுப்பெறுது. இப்போ கோவப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு டக்குன்னு விட்டுட்டு அப்புறம் தேடுறது அது ஆகாது. இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணும். இந்த மீனத்துக்கு நான் சொல்றது திருப்பி திருப்பி சொல்றது அதுதான். இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் நீங்க மாறணும்.
அதுதான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு 11, நீங்க 11ஆம் இடத்தை பார்க்குறீங்க. லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு உள்ள மாதம் இந்த நவம்பர் மாதம். நீங்க செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உத்வேகமாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், இந்த மாதம் நான் லாபத்தை பார்த்தேன். ஏதோ ஒரு வகையில் ஒரு சந்தோஷம் கிடைச்சது, ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல செய்திகள், குட் நியூஸ் என் காதுக்கு விழுந்தது. என இயற்கையாய இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கிறதும் 11ஆம் அதிபதியை பார்க்கிறதும் சூப்பர். குரு லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார், லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கிறார். அப்போ புத்திசாலித்தனமிக்க அந்த புதனையும் பார்க்கிறார். தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குது. அப்போ ஒரு நல்ல பாக்கியம், ஒரு நல்ல உத்வேகம், ஒரு நல்ல லாபம், ஒரு மனமகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கணுமோ இல்லையா? அது நிச்சயமாக மீனத்துக்கு உண்டு. பொருளாதார ஏற்றம் உண்டு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். ஏன்னா ஒரு அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும்ல, அது இந்த ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த நவம்பர் மாதம் மீனராசி அன்பர்களுக்கு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு தட்சிணாமூர்த்தி தான். வியாழக்கிழமை அன்றைக்கு தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது உங்கள் மனசு, உங்கள் ஆரோக்கியம், உங்கள் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கிறதா? இல்லை வேலை தானா என்னுடைய ஃபியூச்சர்? அப்படி வேலையில் இருக்கும்போது எப்போ எனக்கு இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் திருமணம் நடக்கும்? எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய ஜாதகத்தை பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.